நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி பதிவு பண்ணுற இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் என்னோடய சேனலுக்காக வேண்டி 719வது பகுதியாக இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிராம சிவாலயம்தான். இந்த கோவிலுக்கு போகிற வரைக்கும் இந்த கோவிலோட வரலாறு சிறப்பு எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் குடவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர் ஒருத்தர் அந்த பகுதியில் இருக்கிற கோவில்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தார். கிராம சிவாலயங்கள் ரொம்ப உதவிக்கு தேவையான கோவில்களாக இருக்குதுன்னு சொல்லி. அதனால் சந்தர்ப்பம் கிடைச்ச போது போய் பார்க்கலான்ட்டு இந்த தடவை இறைவனோட அருள் இருந்தபடியாக போய் பார்த்தேன். கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த கோவிலில் நடந்த சம்பவங்களை அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் என்னோட சொல்லும்போதும் அது எனக்குள்ள உந்துதலை தூண்டி இந்த கோவிலை பற்றின விவரங்களை புஸ்தகங்களை எடுத்து படிக்கலான்னு சொல்லி வலைப்பூவில் அதுக்கப்புறமா பழைய செய்தித்தாள்களில் வந்த செய்திகள் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சின்றதை தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சிவபெருமான் நிறைய திருவிளையாடல் ஆடியிருக்கார். திருப்புரம்பியம்ங்கிற இடத்துல அந்த பெண்ணுக்கு சாட்சிநாதராக மதுரையில் சாட்சி சொல்லியிருக்கார் கல்யாணத்துக்கு அந்த வணிக பெண்மணிக்காக வேண்டி. அதுக்கப்புறமா பிட்டுக்கு பிரம்படி பட்டிருக்கார். நிறைய 64 திருவிளையாடல்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஈசனுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அம்பாளே போய் சாட்சி சொல்லி ஈசனை மீட்டு எடுத்துன்னு வந்தா அப்படிங்கிறத பார்க்கும்போது சத்தியவான் சாவித்ரி போய் மீட்டு எடுத்துன்னு வந்த மாதிரி அம்பாள் போய் தன்னோட கணவரை மீட்டு எடுத்துன்னு வந்தா இந்த ஸ்தலத்தோடு அது சம்மந்தப்பட்டதுன்னு தெரிய வந்தது. சுவாமிக்கு என்ன ஆச்சு? அம்பாள் போய் ஏன் மீட்டு எடுத்துன்னு வந்தா? எங்கே போயிருந்தார் சுவாமி? அதை பற்றி தான் நான் இந்த ஸ்தல வரலாறு, இந்த கோவிலோட வரலாறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்தல வரலாறும் சுவாமியை பற்றியும் சொல்கிறேன். என்ன ஆயிருந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு கிராமம் தான், உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிற கிராமம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கொரடாச்சேரி பக்கத்தில் இந்த குடவாசல்லேருந்து இப்படி வந்தேன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற கிராமம்தான். இந்த கிராம சிவாலயத்தில் இருந்த பஞ்சலோக விக்கிரகங்கள், அதில் ஒரு நடராஜர் சிலை, அந்த சிலை பூமி தோண்டும் போது சிலைகள் கிடச்சிருந்துருக்கு. அந்த கோவிலோட சிலைகள் எல்லாம் பக்கத்தில், கோவிலுக்கு பக்கத்துலேயே இருந்த நிலத்தில் கிடச்சிருந்துருக்கு. அந்த சிலையில் நடராஜர் சிலையை யாரோ தெரியாமல் வித்துட்டார். அது காணாமல் போன அந்த நடராஜர் சிலை லண்டனில் ஒரு கனடா ஆர்ட் கேலரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதை போய் மீட்டு எடுக்கணும் போனபோது அது அந்த ஊரை சேர்ந்தது இல்லை, அதுக்கு நிறைய விவரங்கள் இல்லைன்னு சொல்லி அது வழக்கு போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மண்ணில் கிடச்ச பாக்கி விக்கிரகங்களில் அம்பாள் விக்கிரமும் ஒன்று, அந்த நடராஜரோடு சேர்ந்து சிவகாமி அம்பாள். அந்த அம்பாள் விக்கிரகத்தையே எடுத்துட்டு போயிருக்காளாம் லண்டனுக்கு. லண்டனில் போய் அந்த சுவாமியோட உருவத்தோட அதே அளவுக்கு அம்பாள், அந்த சுவாமிக்கு எந்த அளவுக்கு அம்பாள் இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த அம்பாள் இருக்கா. அந்த சுவாமி பண்ணப்பட்ட பஞ்சலோக உலோக கலவை தான் இந்த அம்பாளோட திருமேனியும் அதே நேரத்தில் செய்யப்பட்ட கலவை அதில் இருக்குங்கிறது. அதுக்கப்புறமா அம்பாள் மேலே அந்த மண்ணில் புதைச்சி வச்சிருந்தபடியாக இருந்த மண் துகள்கள் இருந்திருக்கு. அதுவே ஈசன் மேலேயும் இருந்த மண் துகள்களோட ஒத்து இருக்குன்ட்டுலாம் நிறையா எடுத்து வழக்குரைச்சிருந்திருக்கா. ஆனாலும் ஈசன் என்ன நினச்சாரோ தெரியல, ஈசன் மேலே இருந்த மண் துகள்களும் அம்பாள் மேலே இருந்த மண் துகள்களும் ஒற்றுமையாக இல்லைன்னு சொல்லி
ஒரு இந்த ஆய்வுக்கூடத்துலேருந்து பதில் வந்த உடனே எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு, களவு படப்பட்ட பிறகு அந்த ஈசனை வேற ஒரு இடத்துல மண்ணில் புதைச்சிருந்திருக்கா. அந்த மண் துகள்களும் ஈசன் மேலே பட்டிருந்திருக்கு. அதனால தான் இந்த வித்தியாசம்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1976 ஆரம்பித்து 1990 வரைக்குமே இந்த வழக்கு போயிருந்திருக்கு. 86 மாறி மண் துகள்கள் மாறி இருக்குன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 6 வருஷம் அப்படின்னு போராடி சுவாமி வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஏன்னா இந்த ஊர் தான், இந்த ஊர் பக்கம்தான் இந்த மண்ணானது அந்த மாதிரியான மண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 10ங்கிறது நெல் கதிர்களுக்கு சொல்லக்கூடியது. நிறைய வயர்கள் சூழ்ந்த இடம்ங்கிறபடியாக பத்தூர் அப்படிங்கிறது இந்த ஊரோட பேர். அந்த பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணோட அந்த சக்தி, அந்த இதெல்லாம் தெரிஞ்சு, அதை தவிர அந்த சிவனாரோட அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வளைவில் ஒரு 2 பற்கள் வந்து விடுபட்டு போயிருந்திருக்கு. அது கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி. அதெல்லாம் சாட்சி சொல்லி அம்பாளும் போய் நேரில் போய் சாட்சி சொல்லி தன்னுடைய கணவரையோட தானும் வந்து சேர்ந்திருக்கா. அதுக்கப்புறம் 1993 இந்த கோவிலுக்கு ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். நான் இந்த ஊருக்கு போனதுக்கப்புறமாவும் இந்த ஊரை பற்றி கொஞ்சம் தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் படித்த விவரங்களையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஊர் வந்து ஒரு வைப்பு ஸ்தலமாக இருந்திருக்கு. அதாவது சுந்தரரோட வாயால் பாடப்பெற்ற வைப்பு ஸ்தலம். சுந்தரர் வந்து இந்த திருவாரூர் வழியாக நாகைக்கோகர்ணம் நாகப்பட்டினம் போகும்போது இந்த ஊரை தாண்டி போயிருந்திருக்காரு. இந்த ஊரை பற்றியும் அவர் பாடியிருக்கார். அந்த பாடல் வந்து எப்படி போகிறதுனாக்க, தேவார பாடல், பத்தூர் புக்கு இறந்து உண்டு பல பதிக பாடி பாவையரை கிளி பேசி அப்படின்னு போகிறதுல, பத்தூர் வெட்டாற்று கரைமேவி இருக்கும் அஸ்தாவலம்பு ஈஸ்வரரே விஸ்வநாத பெருமாளே அப்படின்னு சொல்லி சுந்தரர் தன் வாயால் பாடியிருக்கார். இந்த சுவாமியோட பேர் விஸ்வநாதர். ஆனால் பத்தூர் விஸ்வேஸ்வரநாதர் வலம்பு ஈஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இந்த சுவாமிக்கு இருக்குது. அம்பாள் விசாலாட்சி அம்பாள். இந்த ஸ்தலத்தோட வெட்டாற்றுக்கரைன்னா இவர் பாடியிருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஆற்றங்கரை ஓரத்தில் இந்த ஸ்தலத்தில் வந்து 90 டிகிரியில் கிழக்கு பக்கமாக வந்துட்டுருக்கிற அந்த வெட்டாறு அப்படியே 90 டிகிரியை திரும்பி வடக்கு பக்கமாக மாறி போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சினேன் நான். இந்த வெட்டாற்று கரையிலேயே இருக்கிறபடியே இந்த வெட்டாறு தான் இந்த ஸ்தலத்தோட தீர்த்தமாக இருக்குது. சாதாரணமாக நதிக்கரையில் குளக்கரையிலெல்லாம் தான் அமாவாசை தர்ப்பணம், ஆடி அமாவாசை, மகாலய பித்ருபக்ஷம், அதுபோதெல்லாம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நதிக்கரையை தேடிட்டு போவாள். அந்த மாதிரி இந்த ஊர் கரையிலே இந்த வெட்டாற்று இருக்கிறபடியாக இங்கே வந்து புத்திர தோஷம் நீங்கிறதுக்கு இந்த பகுதியில் இருக்கிறவா எல்லாருமே வந்து தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்தலம் சிறப்பாக இருக்குங்கிறதும், அதை தவிர பார்த்தேன்னாக்க 1146 1178 வரைக்கும் ஆண்ட ராஜராஜன், 2ஆம் ராஜராஜ சோழ மன்னன் இந்த ஸ்தலத்தில் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த ஸ்தலத்தில் வேண்டி அம்பாளையும் ஈசனையும் வேண்டி
நிறையா பேருக்கு இந்த பகுதியில் சுற்றி வர இருக்கிறவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னும் அந்த அன்பர் சொல்லி தெரிஞ்சின்றேன் நான். அடுத்து பார்த்தேன்னாக்க நிறைய கோவில்களில் சுவாமி சுயம்புவாக வந்து சுயம்பு லிங்கம்னு எல்லாம் பார்த்துருக்கோம். சுவாமி சுயம்புவாக உற்பத்தி ஆகியிருக்கார். இந்த ஸ்தலத்தில் ஸ்தல விருட்சம் சுயம்புவாக வந்திருக்குங்கிறது முதல் தடவையாக நான் கேள்விப்பட்ட விஷயமா இருந்தது. அங்கே ஸ்தல விருட்சங்கிறது ஈசனுக்கு ரொம்ப பிடிச்ச சரக்கொன்றை மரம். அது இந்த கோவிலோட பிரகாரத்தில் வெளியில் ஒரே ஒரு பிரகாரம்தான். சுற்றி வரும்போது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சரக்கொன்றை மரம், இந்த மரத்துக்கும் இது வந்து சுயம்புவாக வந்தபடியாக இந்த பகுதியில் இருக்கிறவா வந்து அந்த மரத்துக்கும் பாவடை கட்டி வஸ்திரஞ்சாத்தி விளக்கேற்றி வேண்டி பிரதர்ஷனம் வர்றா. அது வந்து இங்கே அந்த ஸ்தல விருட்ச பூஜைங்கிறது இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். ஒரு காலத்தில் திருவாரூருக்கு அடுத்து இந்த ஸ்தலத்தில் தான் 4 வீதியும் சுற்றி வர்ற மாதிரி தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்துண்டு கோவிலில் சங்கடார சதுர்த்தி, பிரதோஷ பூஜைகள், பைரவருக்கு அஷ்டமி பூஜை எல்லாத்தையும் சிறப்பாக அவளால் முடிஞ்ச அளவில் கிராம மக்கள் ஒத்துமையோடு செஞ்சின்னு இருக்கா அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக இருக்குது. கோவில் வந்து கிழக்க பார்த்த கோவில் தான். இந்த கோவிலோட படங்கள் நான் சாதாரணமாக சுவாமியோட படத்தையோ அம்பாளோட படத்தையோ நான் எடுக்க மாட்டேன். வெளியிலேருந்து கோவிலோட கோபுர படம் ஒண்டி தான் எடுத்து என்னோடய பதிவில் போடுவேன். ஆனால் இந்த கோவிலில் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சது, ஒரு ஏகாதச ருத்ரம் பண்ணுற பாக்கியம். அப்போ எடுக்கப்பட்ட படங்களை எனக்கு அனுப்பிச்சி கொடுத்தார். அன்னைக்கு அலங்காரம் பண்ணின விசாலாட்சி அம்பாளையும் விஸ்வநாதரையும் எனக்கு கிடைக்க பெற்றதுனால அந்த அன்பர் வந்து தன்னோட பேரை வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொன்னபடியாக நான் அவர் பேரை சொல்லாமல் அந்த ஊரை சேர்ந்த அன்பர் மூலியமாக கிடச்சிதுங்கிறது மட்டும் சொல்கிறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த நடராஜர் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு களவு போன மாதிரி ஒரு நாடகம் ஆடி களவு வச்சு இந்த கலியுகத்திலையும் நான் தன்னோட திருவிளையாடலை காமிச்ச ஸ்தலம் பத்தூர் அப்படிங்கிறதுக்கு உண்டான நடராஜர் தான் அவர். அவரோட இந்த புகைப்படமும் எனக்கு அந்த அன்பர் மூலியமாக தான் கிடச்சிது. இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த ஊருக்கு ஆதியில் இருந்த பேர் வந்து பத்தூர் நல்ல பெருமாள் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இருந்திருக்கு. கிழக்க பார்த்த கோவில் வாசலில் ஜுவதஸ்தம்பம் இருக்குது, பலிபீடம், நந்தி மண்டபம். அவளை தாண்டி போனோன்னா மகா மண்டபம். அடுத்த அர்த்த மண்டபத்து வாசலில் பார்த்தேன்னா கருவறைக்கு வாசலில் துவாரகபாலருக்கு பதிலாக பிள்ளையாரும் முருகரும் 2 பக்கமும் இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. கருவறையில் ஈசன் கிழக்க பார்த்து நமக்கு தரிசனம் கொடுக்குறார். இங்கே அதே மகா மண்டபத்தில் நின்ன மாதிரியே ஈசனையும் அம்பாளையும் ஒரு சேர தரிசிக்கிற மாதிரி கிழக்க பார்த்த ஈசனும் தெற்க பார்த்த அம்பாள் 4 கரத்தோட நின்ற கோலத்தில் விசாலாட்சி அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்குறார். அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள், இதில் வந்து சம்பந்தரோட விக்கிரகம், சண்டிகேஸ்வரர் எல்லாமே பஞ்சலோகத்தில் இங்கே கிட்டத்தட்ட 10 பஞ்சலோக மூர்த்திகள் இந்த கோவிலுக்கு சொந்தமானது. அதை வந்து விசேஷ நாளில் ஒண்டி கொண்டு வந்து திருவிழா முடிச்சுட்டு கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்றா, பாதுகாப்பான இடத்துல வச்சிடுறாங்கிறது தெரிஞ்சுட்டேன்.
இங்கே பங்குனி உத்திரத்து போது கொடியேற்றம் நடக்கிறதா. அவளால் கிராமத்தால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை இந்த உற்சவ இதை சிறப்பாக செஞ்சின்னு இருக்கா. பிரகாரத்தை சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் நர்தன விநாயகர், அப்புறம் தெற்க பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி, பின்னாடி மேற்கு பகுதியில் லிங்கோத்பவர், வடக்கு பகுதியில் பிரம்மா, துர்கை, அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர். அவர் எப்பவும் இருக்கக்கூடிய இடத்துல அவர் அருள் பாலிச்சுன்னு இருக்கார். இந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது இந்த கன்னி மூலையில் இந்த ஸ்தல விநாயகரோடதும், வாயு மூலையில் வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணியரும் தனித்தனி சந்நிதியில் நமக்கு காட்சி தர. இது தவிர மேற்க பார்த்த மாதிரி பைரவர், சூரியன், சந்திரன் இந்த ஸ்தலத்தில் நமக்கு அருள் புரிஞ்சின்னு இருக்கா. இந்த இது கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறமாவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊர்ஜனங்கள் சேர்ந்து எல்லா திருவிழாக்களையுமே அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் பண்ணின்னு இருக்கா. அப்படிங்கிறத கேட்கும்போது இப்படியான கிராம சிவாலயங்களை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணுங்கோ. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ குடவாசல் பக்கம் போயாச்சுன்னா அந்த குடவாசல்லேருந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. போய் தரிசனம் பார்த்துட்டு வாங்க. நமஸ்காரம்.